என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. அந்த பணத்தை வேஸ்ட் ஆக்காம நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமானா, தாராளமா லம்ப் சம் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ண முடியும். ஒரு தடவை 5,000மோ 10,000மோ எவ்வளோ வேணா போடலாம். கிடைக்கிறது பெருசா இருக்கும். எஸ்ஐபி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களே, லம்ப் சம்மா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண முடியுமா? இந்த 2 டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் லம்ப் சம்மா போட்டா லாபமா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஏன்னா அவங்களும் எஸ்ஐபி போட்டாங்க. பட் ஆனால் லம்ப் சம் போடுறத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட்காக கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குனாங்க. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வாங்குனது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய், வித்தது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். 14 வருஷத்துல இவ்வளோ தான் சார் போச்சு அந்த இடம். இதை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேஷுவலா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன்னு கேட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணா 2 lakhs போட்டு 14 இயர்ஸ் கழிச்சு வெறும் 15% பேசிக்கா வச்சிருந்தாலே க்ளோஸ் டு 16 lakhs வந்திருக்கும். அப்படின்னு அவங்களுக்கு ஷாக்கு. சார் இதை பத்தி யாராவது சொல்றீங்களா? யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால தான் இந்த வீடியோ சரி நம்ம பண்ணலாம்னு தோணுச்சு. ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் வந்து சின்ன வயசுல அவங்க தாத்தா பாட்டி காசு கொடுத்துருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் வரும்போது ஒரு இடத்த வாங்கி போடுவோம் நம்ம பசங்களுக்குன்னு இருக்கும். அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது வித்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பேரால அது விற்க முடியாது. இல்லைன்னா ரேட்டு கம்மியா போகும். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஃபியூச்சருக்கு அப்படின்னு லோன் தான் போயிருக்காங்க. காலேஜ் படிப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க போடுற லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். ஸோ சிம்பிளா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து HDFC மிட் கேப் ஃபண்டை பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னா லம்சமா NAV அப்போ 10 ரூபாய் NAVல 18 வருஷத்துல அது வந்து 20 லட்சம் ரூபான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து எக்ஸாக்ட் டேட்டா. NAV இப்போ வந்து 205 rupees வரைக்கும் 200 கிராஸ் ஆயிருச்சு. அதை வச்சு நம்ம சொல்றது. அதே மாதிரி தான் நீங்க லம்சமா நீங்க எந்த ஃபண்டில் 15% இது வந்து 19% growth. 15% போட்டாலே உங்களுக்கு 15-16 லட்சம் கிட்ட வந்துருது. ஸோ லம்சமா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு சேலம் பக்கத்துல இல்ல அரக்கோணம் பக்கத்துலன்னு வாங்குறதுக்கு பதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. யாரையுமே கேட்க வேணாம். ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸோ இல்லைன்னா ஒரு நிஃப்டி 500 நிஃப்டி 50 இதுல எதுலையாவது போட்டீங்கன்னா ஆவரேஜ் 14-15% உங்க பசங்களோட படிப்பு ஈஸியா ஃபுல்ஃபில் ஆயிடும். இது வந்து மேரேஜ்க்காகன்னு வச்சுக்கோங்க. 5 வயசுக்குள்ள 1 லட்ச ரூபாய் போட்டுறேன். அடுத்த 20 வருஷத்துல என் பொண்ணு கல்யாணம், என் பையன் கல்யாணம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கோல்டுக்குன்னு தனியா பிளான் பண்ண போறீங்க, அது வேற. பட் இது வந்து மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் இன்னும் சூப்பரா பண்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 lakh போட்டு 20 years. ஸோ 5 வயசுக்குள்ள உங்க பொண்ணு பையனுக்குன்னு கல்யாணத்துக்குன்னு இது மட்டும் போட்டு வைங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த பணம் போதும். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் உங்க இன்கம் லெவல் பொறுத்து அதுல டாப் அப் வேணா பண்ணிக்கலாம். ஸோ தட் 20ன்றது 30-40 லட்சமா 25வது வயசுல இருக்கும். டென்ஷன் இல்லாம உங்க பசங்க கல்யாணத்தை சூப்பராகவே பண்ண முடியும். சரி இதே மாதிரி எதுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் லம்சமா போடணும் அப்படின்னா எல்லாமே லாங் டர்ம் தான். அதாவது பசங்க படிப்பு அண்ட் கல்யாணம் as well as ரிட்டையர்மெண்ட். இது எல்லாமே 18-20 வருஷத்துல இருந்து 30 வருஷம் மேல தான் இருக்கும். ஸோ அதனால தான் லம்சம் ஃபார் லாங் டர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் லாங் டர்ம்னா இந்த 3 விஷயத்துக்கு மட்டுமே நான் சொல்றேன். ஸோ ஒரு குழந்தை படிப்பு அது வந்து ஃபண்டை வச்சு சொன்ன 18 வருஷம் கல்யாணத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ரெகுலரா உங்களால 1 lakh அப்போ இந்த சுச்சுவேஷன்ல பண்ண முடியல அப்படின்னா வருஷம் ஒரு 15,000 ரூபாய் உங்க குழந்தை பர்த்டே அப்போ ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா 18 வருஷத்துல வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஈஸியாவே சேர்ந்துருக்கும், அக்யூமுலேட் ஆயிருக்கும். அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு லாஸ்ட் 18 இயர்ஸா பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஈஸியா நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்கள படிக்க வச்சிருக்க முடியும். இது வந்து ஒரு 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஸ்டெப் அப் வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்றீங்க. மாசத்துக்கு 1000-1500 ரூபாய் கணக்கு தான் வரும். 15,000 ரூபாய் வருஷத்துக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல போட்டாலும் சரி, ஆர்டியா போட்டு வச்சாலும் சரி, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பர்த்டே அன்னைக்குன்னு போட்டு வைங்க. ஸோ 18 வருஷத்துல உங்க குழந்தை படிக்கிறதுக்கு தாராளமா இது பத்தும். நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள தான் முதலீடே பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பணமே வந்து உங்க பசங்களோட காலேஜுக்கு தாராளமா போதும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி இயர் லம்சமா போடுங்க. பெருசா கூட இல்லை, வெறும் 15,000. சரி இதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னால பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா போனஸ் கிடைக்கும். யூஸ்வலா எந்த கம்பெனியா இருந்தாலும் தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ். நம்ம என்ன பண்ணுவோம், பழைய படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த போனஸை வச்சு தான் தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் தான் பிளான் பண்ணி செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே பணம் காலி ஆயிடும். மறுபடியும் பேக் டு ஒர்க் கடன் வாங்கி அந்த சைக்கிள்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்க ரிட்டையர்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், இப்போவும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த போனஸ் அமௌண்ட் ஒரு 25,000 ரூபாய் வருது அப்படின்னா வருஷம் இதை ஆட் பண்ணுங்க. 25 வருஷத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு மேல வந்திருக்கும். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அந்த பணம் போதுன்னா அவ்வளோ 2025ல கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப்பா போட்டீங்கன்னா டபுள் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட வந்திருக்கும். 10% ஸ்டெப் அப் பண்ணி பண்ணியிருந்தீங்கனாலே வருஷத்துக்கு 25,000 ரூபான்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா 1ன்றது 2 கோடி ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சம் கால்குலேட்டர்ல
15% ரிட்டர்ன்ஸ்னு கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கும் கிடைக்கும். க்ரோ மாதிரியான வெப்சைட்லயோ இல்லைன்னா செபியோட ஸ்டெப் அப் எஸ்ஐபி, எஸ்ஐபி கால்குலேட்டர், லம்சம் கால்குலேட்டர்னு கூகுளில் தேடினீங்கனாலே எக்கச்சக்க கால்குலேட்டர்ஸ் வரும். அதில் ஏதாவது நீங்கள் நம்பர்ஸை வருஷம் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வருமானு பாருங்கள், தாராளமாக கிடைக்கும். ஸோ இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்ஐபி என்னால் மந்த்லி கமிட்மெண்ட் கஷ்டம், பட் லம்சமாக போட முடியும், பட் ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலன்னு வாங்க. சைல்டு எஜுகேஷனுக்கு பர்த்டே பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வரும்போது இதர் தீபாவளி, பொங்கல் அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம்னு வச்சுக்கோங்க. ஸோ இயர் பிகினிங்கில் கண்டிப்பாக ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டிங்கன்னா இது ரெண்டுமே கவரப் ஆகிடும். அண்ட் பசங்களோட மேரேஜுக்குன்னு வரும்போது 5 வயசுக்குள்ளே கண்டிப்பாக தாத்தா பாட்டி பணம் கொடுத்துருப்பாங்க. நகையாக வாங்குறதுக்கு பதில் காது குத்தும் போது ஃபங்க்ஷன் வைக்கும் போது ஏதாவது பணம் வந்திருக்கும். அதில் வெறும் 1 லட்ச ரூபா தான் போட சொல்கிறேன். அந்த 1 லேக் போட்டிங்கனாலே 18 to 20 லேக்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்படின்றது ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் அப்பப்போ நீங்கள் குழந்தைக்குன்னு ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே நிற்கும். லம்சம்னு யோசிக்கும் போது பெரிய அமௌண்ட் 50, 1, 2, 3 லட்சம்னு யோசிக்காமல் குட்டியாக யோசிங்க. கிடைக்கிறது பெருசாக இருக்கும். நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இந்த வருஷம் 2026ல சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து உங்கள் குழந்தையோட பர்த்டே என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த பர்த்டேக்கு 15,000 ஆட் பண்ணணுன்றது முடிவு பண்ணிவிட்டு ஆட் பண்ண ஆரம்பிங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் லைஃப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி எக்கச்சக்க வீடியோ. மாதம் 500 ரூபாயில் ஆரம்பிங்க, 5,000 ரூபாயில் ஆரம்பிங்க, 1 கோடி சேரும், 2 கோடி, 10 கோடி, 100 கோடி வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஆனால் லம்சம் என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், சும்மாவே அவ்வளோ வச்சுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை, மாதம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாயில் வெறும் 5,000 கூட ஒரு லம்சம் தான் நிறைய ஏஎன்சிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ 5,000, 10,000 கிடைக்கும் போது அந்த பணத்தை வேஸ்ட் ஆக்காமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா தாராளமாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று தான். ஒரு தடவை 5,000மோ 10,000மோ எவ்வளோ வேணால் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் சைல்டு எஜுகேஷனுக்கு, மேரேஜ்க்கு, ஆஸ் வெல் அஸ் ரிட்டையர்மெண்ட், ஃபேமிலி ஆன பிறகு இந்த 3 கோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோல்ஸ்க்கு கொஞ்சமாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும். 1 கோடின்றது பெரிய நம்பர்ஸ் இல்லை, ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ லம்சம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எதில் போடலாம், என்ன பண்ணலாம், அது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.